வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே போட்டுக்கிட்டு இருந்தேன். எதாச்சுன்னா கரெக்டு நேற்றே வீடியோ போட வேண்டியது தான் நினச்சேன். முந்தா நேற்றே போட்டிருக்க வேண்டியது. ஒரு சின்ன ஒர்க்கில் 2 நாளாக மாட்டிக்கிட்டேன். அதனால் சாரி ஃபார் த டிலே, அதுக்கு மன்னிக்கவும். இன்னுமே படங்கள் பார்த்துட்டு இருக்கேன். டக்கு முடிச்சு போட்டுறப்பா. இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அண்ட் இந்த வாட்டி ஒரு வெப் சீரிஸ் ப்ளஸ் ஒரு படம் எடுத்துருக்கிறேன். 2 எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிராண்டட் பட்டாசுகளை நீங்க சிவகாசி ஃபேக்டரி விலைக்கே வாங்கணும்னா லீமா ஃபயர் ஒர்க்ஸ் இவங்களுடைய டைரக்ட் ஃபேக்டரி அவுட்லெட் ஆன்லைன்ல இருக்கு. அது இல்லாம இவங்க கிட்ட சிஎஸ்கே ஃபேன் இருந்தீங்கன்னா, மார்வல் ஃபேன் இருந்தீங்கன்னா, இப்படி ஏகப்பட்ட புது கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணலாம். www.crackersunlimited.com இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்க பார்க்கலாம். அது இல்லாம இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா இந்த ப்ரோமோ கோட யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் படம் வந்து ஹாரர் படமான பேச்சின்ற படம். இது ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஓகே, நல்ல பரபரப்பு இருந்துச்சு. நம்ம ஓடிடி வருமோ பார்த்துக்கலான்ற மாதிரி தான் வச்சேன். ஏன்னா எங்க ஏரியா தேட்டரில் ரிலீஸ் ஆகல. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இதுல ஒரு கேங் வந்து காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போறாங்க. அதுக்கு கைடா அந்த ஊரை சேர்ந்தவரே கூட்டிட்டு போறாரு. அவரு உள்ள போகும்போதே இவங்களை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு. மேடம் பார்த்துப்போங்க சார், இதுக்கு மேலாம் உள்ள போகக்கூடாது இப்படிங்கிற மாதிரி ஓவரா மிரட்டும் போது ஒரு கட்டத்துல அவங்களே, ஏண்டா நீ என்னமோ ஸ்கூல் டீச்சர் மாதிரியும் நாங்க என்னமோ ஸ்கூல் பசங்க மாதிரியும் என்ன நீ ஓவரா மிரட்டிக்கிட்டு இருக்க? காட்டுக்குள்ள நாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் காட்டுக்குள்ள வரமா, ஏகப்பட்ட காட்டுக்குள்ள நாங்க சுத்திட்டு தானே வந்திருக்கோம், சும்மா ஓவரா மிரட்டாதனா. அப்புறம் தான் மேடம் இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு மர்மமான விஷயம் இருக்கு, பேச்சுன்ற ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பேச்சு என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தது, அதுக்கிட்ட இருந்து எப்படி இவங்க தப்பிச்சாங்க, அதுதான்ப்பா இந்த படத்துடைய கதை. ரொம்ப சிம்பிளான கதை தான். அதுக்குள்ள கொஞ்சம் கடைசியில இவங்க ட்விஸ்ட்லாம் கலந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த படத்துல ஒர்க்கான விஷயங்கள் வந்து ஓகே, சில பயமுறுத்துற சமாச்சாரங்கள் ஒர்க் ஆச்சு. அப்புறம் நம்ம வழக்கமா இத்தனை பேய் படங்களை பார்த்து சலிச்சு போச்சு இல்ல, அந்த விஷயங்கள் இதுல ஓகே, நம்ம கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலான்ற மாதிரி அந்த ட்ரை பண்ண ஐடியா நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பேய் படம் எப்படி முடியுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு அம்மன் பாட்டை பாடி சாமி பாட்டை பாடி பேயை ஒட்டி முடிச்சிருவாங்கன்ற மாதிரி அந்த ஏரியாவை டச் பண்ணாம இவங்க வேற ரூட்ல போனது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பேய்க்கான காரணம், அந்த பேய் பண்ற வேலைகள் அது கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கணும்ல, அது கூட கொஞ்சம் நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் சில பல ட்விஸ்ட்டுகள்னு ட்ரை பண்ணது செம்ம அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகலனாலும் ஓகே நல்லா இருக்குப்பா, டீசெண்டா வச்சிருந்தீங்க ட்விஸ்ட்ன்ற மாதிரி. அதுவுமே கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்தே சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொன்ன விதம் ஓகேவா இருந்துச்சு. சரி, எனக்கு மற்றபடி இதுல சில பிரச்சனைகள்ன்றதை விட சில ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஏன்னா நல்ல ஐடியாவா இருக்குது. அந்த ஐடியாவை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் இவங்க ஆர்டிஸ்ட் செலக்ஷன் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா நடிக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கதையில, இந்த பேய் கதைகள்லாம் பயத்துல நமக்கு அப்படியே இங்க பயம் வரணும். அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நார்மலா இருந்ததுனால இனிமே அது கன்வே ஆகல. பிளாஷ்பேக் சீன் சொன்னால அந்த பேய்க்கான காரணம் எல்லாம் ஓகேன்னு, எஸ், எனக்கு அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் அந்த பேய்க்கான அந்த ஒரு காரணத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இவங்க எஃபெக்டிவா சொல்லியிருக்கலாம். நல்ல அந்த காரணம் அதெல்லாம் நீங்க கடைசியில முடிச்ச விதம் அதெல்லாம் ஓகே. இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ராங்கா அந்த விஷுவல், எப்பா இதுகிட்ட மாட்டணும்னா அவ்வளவுதான்டா, இது எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இன்னும் எஃபெக்டிவா இவங்க பயங்கரமா சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவங்க எப்படி அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கலான்ற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்கா பர்ஃபார்ம் பண்ண வச்சு ஒரு அந்த பிளாஷ்பேக்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவா சொல்லிருக்கலாமான்னு தோணுச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ்ல முடிச்ச விதம் எனக்கு நீட்டா இருந்துச்சு. இன்னும் எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷனும் பிளஸ் இன்னும் அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் இவங்க வாங்கியிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராகவே வந்திருக்கும். எனக்கு ஓகே, ஒரு ஆவரேஜான படம். ஒரு பேய் படம் பார்க்கணும்ப்பா, சும்மா போர் அடிக்குது, ஒரு பேய் படம் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த படத்தை இப்ப தமிழ்லயே இருக்குது, ட்ரை பண்ணுங்க. எனக்கு அந்த பாலசரவணன் அவருடைய கேரக்டர் பிடிச்சது. மத்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்தனால சில இடங்கள் பயப்படும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எங்க கிட்ட இருக்கிற பட்ஜெட்டையும் இவ்வளவு பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கொஞ்சம் டீசெண்டா பண்றாங்க. நம்ம தேட்டர்ல போய் பார்க்க போறதுல ஓடிடி தாராளமா பார்க்கலாம். நமக்கு தேட்டருக்கு இது ஐடியாவே கிடையாது. நான் ஓடிடி வரணும் தான் வெயிட் பண்ணேன். ஓடிடில பார்த்ததுக்கு ஓகே, எனக்கு போர் அடிக்காம போச்சு. இன்னும் கொஞ்சம் அடுத்த பார்ட்லாம் லீடு கொடுத்துருக்கீங்கல்ல, அதுல இன்னும் கொஞ்சம் நல்ல ஆர்டிஸ்டுங்கெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு நல்லா பண்ணுங்க. இது கொஞ்சம் ஹிட் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது வெப் சீரிஸ்க்கு வரேன், தலவெட்டியாம்பாளையம்னு சொல்லி பஞ்சாயத்து சீரிஸோடைய தமிழ் ரீமேக். அதாவது அபிஷியலா அந்த டீமே வந்து தமிழ் வெர்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அதே விஷயத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈயரிச்சாங்க காப்பி மாதிரி அப்படியே அதை எடுத்து தான் கொடுக்குறது. நான் என்ன நினைச்சேன், இப்போ அதை ஒழுங்கா ப்ராப்பரா நீங்க தமிழ் டப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஊர் கிராமம் எப்படி இருக்குன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இப்போ ஒரு கொரியன் படம் பாக்குறோம் இல்ல ஜாப்பனீஸ் படம் பாக்குறோம்னா நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தணும்ன்றதை விட அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்றதை எனக்கு ப்ராப்பரான தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட வச்சு நீங்க சொன்னீங்கன்னா, ஓ இப்படிலாம் அவங்க ஊர்ல இருக்கா, இப்படிலாம் அவங்க சட்டம் இருக்கா, இப்படிலாம் விஷயங்கள்லாம் பண்றாங்களான்ற மாதிரி எனக்கு அது புதுசா இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இதுல காமிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. அப்புறம் இப்ப நம்ம கமல் சாரே ஹாலிவுட் படங்கள்ல இருந்து இங்க நிறைய கொண்டு வராருல, அந்த விஷயத்த அவர் அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க அப்படியே வச்சிட மாட்டாரு. இங்க நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை மாத்தி அதை பர்ஃபெக்டா கலந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது.
சரி, இதுல நெகட்டிவாவே நான் சொல்ல விரும்பல. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் விஷயங்களை சொல்லிடுறேன். ஓகே, பஞ்சாயத்து சீரிஸ் ஹிந்தி சப்டைட்டில்னால பார்க்க மாட்டாங்க நிறைய பேருன்றதுனால தமிழ் டப்பிங்ல கொடுக்க நினைச்ச ஒரு ஐடியா ஓகே. இதோட கதை என்னன்னு பார்த்தாக்க, சிட்டிலேயே வளர்ந்த ஒரு பையன், சரி இப்போதைக்கு பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலை கிடைக்குது, ஒரு கிராமத்துல கிடைக்குது, சரி கொஞ்ச நாளைக்கு இப்போதைக்கு இருக்கலாம், அடுத்த நம்ம எக்ஸாம் படிக்கிற வரைக்கும் அந்த கிராமத்துல கொஞ்ச நாள் இருக்கலாமேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வர, அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலுக்கு இவன் எப்படி அடாப்ட் ஆகுறான், அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல நடக்கிற குட்டி குட்டி சம்பவங்கள் இவனை எப்படி மாத்துது, அந்த கிராமத்துக்குள்ள ஒருத்தனா இவன் எப்படி மாறுறான், அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுன்றதுதான்ப்பா இந்த வெப் சீரிஸ். இதுல அதாவது ஒரு கிராமத்து கதை அப்படின்னாக்க, கிராமத்துல நடக்கிற இந்த ஜாதி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை எல்லாத்தையும் கலந்து கட்டி நாங்க காட்டுவோம். அந்த ஏரியாவே இது கிடையாது. சின்ன சின்ன விஷயம், ஒரு சேருக்கு சண்டை, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல சண்டை, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னமோ சண்டை வரும். எல்லாமே ரொம்ப சப்ப காரணத்துக்காக இருக்கும். அந்த குட்டி குட்டி காரணத்தை இவங்க கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு எபிசோட்ல ஒரு கதை. இப்ப சேர் புது சேர் வாங்கிட்டாரு, அதனால மத்தவங்க கோச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி ஊர்ல கல்யாணம் நடக்குது, அதுல மாப்பிளை வந்து கொஞ்சம் டெரரான ஆள், டெரர் ஆளுன்னு ஆளை விட அவர் வந்து எனக்கு மரியாதை கொடுக்கலாம் அவ்வளவுதான்ற மாதிரி பொங்கி எழக்கூடிய ஆளு. ஸோ அவரை வச்சு ஒரு கதை. அடுத்து ஊர்ல வந்து இப்ப நீங்க இந்த வாசகங்கள்லாம் எழுதின செவுத்துல அப்படின்னும் போது அதுல என்னென்ன பிரச்சனை வருது, இப்படி குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல உன் இஷ்டத்துக்கு பேர் வைப்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குட்டி குட்டி பிரச்சனை ஒரு ஒரு எபிசோடு. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் சீரிஸ் தான்ப்பா. நீங்க அப்படியே பொறுமையா அந்த சீரிஸ்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆவீங்க. அதுதான் இந்த பஞ்சாயத்து சீரிஸோடைய பிளஸ்ஸே. சரி, நான் இந்த பஞ்சாயத்து சீரிஸை வெறி கொண்டு பார்த்த ஆளு. ஏன்னா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 19 நிமிஷத்துக்கு பஞ்சாயத்து சீரிஸோடைய மொத்த சீசனையும் அப்படி உணர்ச்சி பொங்க பேசியிருப்பேன். என்ன மாதிரி பஞ்சாயத்து சீரிஸை வெறி கொண்டு பார்த்தவங்க இது வரைக்கும் ஓகே, நான் அந்த பஞ்சாயத்து சீரிஸ் எல்லாம் பார்க்கலப்பா, இது ஓகே பார்க்கலாமா வேணாமான்னா ஒரு ஆவரேஜ் சீரிஸ் ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா இதை பார்த்துட்டு நீங்க அதை கூட பாருங்க, அதுதான் பெஸ்ட். அதுல என்னென்னலாம் மாத்திருக்கிறாங்கிற விஷயத்த நான் ஸ்பாய்லரா சொல்ல போறேன். ஸோ பஞ்சாயத்து சீரிஸ் பார்த்தவங்க இந்த போர்ஷனை பாருங்க, மற்றவங்க இது ஒரு ஆவரேஜ் சீரிஸா தான் தெரியும், அந்த அளவுக்கு பெஸ்டாலாம் கொடுக்கல, அதுதான் உண்மை. ஏன்னா கொடுக்க முடியல. அதே மாதிரி பேச்சு படத்தை ட்ரை பண்ணுங்க, ஆவரேஜான படம். சரி, இந்த போர்ஷன் வந்து பஞ்சாயத்து சீரிஸ் பார்த்தவங்களுக்கானது. அந்த பஞ்சாயத்து சீரிஸ்ல நமக்கு என்ன பிடிச்சது, குட்டி குட்டி விஷயத்த அவங்க ஒரு ஒரு கேரக்டர் வச்சு விளையாடுறது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சீனோடவே சொல்றப்பா, பஞ்சாயத்து சீரிஸ் பார்த்தவங்களுக்கு அந்த சீன்லாம் தெரியும். சேர் வாங்குற எபிசோட் இருக்குமா, இவர் இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி சேர் வாங்கிட்டு வரும்போது அவருக்கு சார் நான் உங்களை விட பெரிய சேரா வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போது இவருக்கு ஒரு மாதிரி என்னது நம்மளோட பெரிய ஆளாக பாக்குறானா அப்படிங்கிற மாதிரி சின்னதை ஈகோ எட்டி பார்க்கும்ல, அதே விஷயத்த இதுலயும் ட்ரை பண்ணாங்க. சேரு மாப்பிள்ள வந்து எனக்கு சேர் கொடுத்தாதான் நான் கட்டிப்பேன்னு சொல்லுவார்ல, அந்த சமயம் ஒரிஜினல் பஞ்சாயத்து சீரிஸ்ல அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து சந்தோஷப்படுவாரு. எஸ் இவங்க சேர் வச்சிருக்குன்னு சீனா போட்டான்ல, இவன் சேர் இப்ப போதில்லைன்னு சொல்லி சந்தோஷப்படுவாரு. அப்படித்தானே வேணும். அதுக்கப்புறம் கடைசியா அந்த எபிசோடு முடியும் போது சேர் எடுத்துக்கிட்டு இப்படி போவாரு, அந்த சீன் அப்படியே குபீர் சிரிப்பா கொடுக்கும். இதுல அந்த முக்கியமான மூமெண்ட்டை அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டு அந்த மூமெண்ட்ல மாப்பிள்ள வந்து எனக்கு சேர் வேணும் அப்படின்னு கேட்கும் போது இந்த பஞ்சாயத்து தலைவர் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, இதா இருந்தாலும் நீங்க நம்ம செக்ரட்டரி கிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கை காட்டி விடுவாரு. அப்படியே அதை அப்புறம்ட்டா கட் பண்ணி முடிச்சு விட்டுருவாங்க. டே அந்த சீரீஸோடைய அந்த எபிசோட்ல இருக்கிற மெயின் விஷயமே ஆரம்பிக்கும் போது இந்த சேர்ல சண்டை ஆரம்பிச்சு அந்த சண்டை மூலியமா மாப்பிளைக்கு போதுன்னு இவர் சந்தோஷப்பட்டு கடைசியில கூட ஜெயிச்சுட்டான் பாத்தியான்னு ஒரு அல்ப சந்தோஷத்தோட அந்த எபிசோட முடிப்பாங்க. அந்த ஃபீல் இதுல வரவே இல்லை. அதை விட முக்கியமானது ஒரு துப்பாக்கி சீன் வரும். அதாவது இவங்க ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி நடந்து துப்பாக்கி தூக்கிட்டு சண்டைக்கு வரா மாதிரி இவங்க சும்மா ஏரியா சண்டை மாதிரி ஒன்று பிளான் பண்ணுவாங்க. ஒரு போட்டோ எடுக்க போகும்போது அங்க தகராறு வந்துடும். அந்த சீன் பஞ்சாயத்து சீரிஸ்ல எப்படி பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, இது டம்மி துப்பாக்கி, இது ஃபேக் துப்பாக்கி, புல்லட் இல்லைன்னு சொல்லி அவங்க தகராறு பண்ண வரும்போது தள்ளி விட்டுருவாரு. டேய் பெரிய மனுஷன் அவரு நீ தள்ளி விடுவேன்னு சொல்லிட்டு அப்ப துப்பாக்கி தூக்கி அடிக்கிறதுக்காக பொங்குவாரு. அந்த சீன் நமக்கு எப்படி கன்வே ஆகும்னா, அப்போ சே நம்ம மேல எவ்வளவு பாசக்காரனா இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கன்வே ஆகும். இவன் ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாம போயிட்டான்டே, தப்பிச்சு போக்கலான்னு சொல்லி அவர் அனுப்புற அந்த ஒரு மூமெண்ட்டை இவர் அந்த துப்பாக்கி தூக்கி அடிக்க போற மூமெண்ட்டை அப்படி ஒரு எஃபெக்டிவா கன்வே பண்றானுங்க. அதே சீனு அதே தானே நீங்க திரும்பி இங்க எடுக்கிறீங்க. இங்க எடுக்கும் போது அதே மாதிரி துப்பாக்கி எடுத்து அடிக்கலாம் போறாரு. அப்படியே அப்புறம்ட்டா கட் பண்ணி டீச்சர் கேரக்டர் வந்து டேய் நீங்க ஸ்கூல் படிக்கும் போது இப்படிதான் இருந்தீங்க, இப்போ இப்படிதான் இருக்கீங்க, போங்க போங்கன்னு வேற ஒரு கேரக்டர் கூட்டு வந்து பலாருன்னு அடிக்க விட்டு அந்த சீனை முடிச்சாங்க. இல்ல அந்த சீனோட வேல்யூ தெரியுமா? நான் அந்த சீனை ரசிச்சு பார்த்தேன்டா. அப்படி சண்டை போடுற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு துப்பாக்கி தூக்குற அந்த ஒரு மூமெண்ட்ல இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு சார் நம்ம மேல இவன் பாசக்காரனா இருக்கான், நமக்கு ஒண்ணுனா இவன் விட்டு கொடுக்க மாட்டானேன்ற ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணிட்டு அந்த சீன்ல கொய்யாலடே இவன் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டான்டா, எப்பா வீட்டு சண்டைக்கு வேணாமடான்ற மாதிரி ஓடுற சீனு இத அப்படியே சப்புன்னு ஆக்கிவிட்டாங்க. சரி இதெல்லாம் கூட விட்டுருங்க, எப்பா அப்படியே எடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னா ஒரே ஒரு சீன் கடைசி அந்த ஜனகணமன பாடுவாங்க. அவங்க வந்து பஞ்சாயத்து தலைவரா நீங்க தானே இருக்கணும், உங்க புருஷனை ஏன் இங்க அமைச்சிருக்கீங்க, நீங்க இப்ப நடத்தலையா ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி ஆபீசர் வந்து டென்ஷன் ஆக இவங்க ஜனகணமனகரை பாடி முடிப்பாங்க. இந்த ஆபீசர் கேரக்டர் இப்ப தமிழ்ல வந்த வெப் சீரிஸ்ல அதுல சொல்றேன்,
இவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சூப்பர் மேடம், பெண் சுதந்திரத்துக்கு நீங்க பாடுபட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்த்து மத்தவங்க ஆபீஸ் வரணும்னு நினைப்பாங்க, இப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி பொங்கலாம் அந்த சீரீஸ்ல பேசிருக்க மாட்டாங்க. இந்த உணர்ச்சி பொங்குற இந்த சீனே கிடையாது. ஆபீசர் வந்து உணர்ச்சி பொங்கலாம் பேச மாட்டாங்க, கேஷுவலா தான் பேசுவாங்க. அப்படிதான் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த வாட்டி நல்லா பண்ணிக்கிறேன், இப்ப ஜனகணமன நல்லா பாடலையா அப்படின்னு கேட்கும்போது, எங்க நல்லா பாடினீங்க, ஒன்னும் அவ்வளவு நல்லாலாம் பாடலையா அந்த ஆபீசர் சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க ரிப்ளை என்ன இருக்கும்னா, பின்னா மேடம் 2 நாள்ல என்னால எவ்வளவு முடியுமோ நான் பண்ணிருக்கேன்ல, அந்த ஹார்ட் ஒர்க் வேஸ்ட்ன்றீங்களா? 2 நாளைக்குள்ள என்னால பண்ண முடிஞ்சதை நான் தெளிவா பண்ணிட்டேன், அடுத்த வாட்டி டைம் எடுத்து நீங்க அடுத்த வாட்டி வர்றதுக்குள்ள நான் பக்காவா பண்றேன்னு. அப்ப இந்த விஷயம் செக்ரட்டரிக்கு ஒரு மாதிரி ஹிட் ஆகும். என்னன்னா, அவர் இப்ப எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருப்பாரு. ஓ, நாம அடுத்த வாட்டி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும், இப்ப நம்ம எடுத்த ஹார்ட் ஒர்க் வேஸ்ட் நம்ம புலம்ப கூடாது. இவங்க 2 நாளைக்கு என்ன முடியுமோ அதுக்குள்ள ஜனகணமன பாடி இருக்கிறாங்க, நம்மளும் இருக்கிற டைம்ல படிச்சு இவ்வளவு மார்க் எடுத்துருக்கிறோம், அடுத்த வாட்டி டைம் எடுத்து படிச்சு நாம அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்ன்ற ஒரு பாசிட்டிவ் தாட் அவருக்கு கிடைக்கும். இது எல்லா மொமெண்ட்டையும் கட் பண்ணி விட்டு இதுல அப்படியே ஓகே மேடம், நான் அடுத்த வாட்டி நல்லா பண்றேன் மேடம், பெண் சுதந்திரத்துக்காக நீங்க பாடுபடுங்க மேடம்ன்ற மாதிரி மாத்தி விட்டது. நீங்க ஒரு முக்கியமான மூமெண்ட்டை கட் பண்ணாதீங்க, ஒண்ணு அப்படியே ஏறிச்சாங்க அப்படியாச்சும் பண்ணுங்க, இல்லைன்னா இதை வச்சு எங்க ஊர் கிராமத்துல இப்படிலாம் இருக்குன்ற மாதிரி வேற விஷயத்த வச்சு ட்ரை பண்ணுங்க. ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பாதி பாதியிலே கட் பண்ணாதீங்க. பஞ்சாயத்து சீரிஸோட ஸ்பெஷலே குட்டி குட்டி விஷயமும் அவ்வளோ நமக்கு குபீர் சிரிப்பை கொடுக்கும். எனக்கு அதனால அந்த சீரிஸை நான் ரசிச்சு ஒரு எபிசோடு எனக்கு எப்பயாச்சும் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் ஒரு எபிசோட உட்காந்து பார்ப்பேன். அப்படி ரசிச்சு பார்த்த ஒரு விஷயம் தமிழ் ஆடியன்ஸ்க்கும் கிடைக்குதுன்னு போது அதை தயவு செய்து அடுத்தடுத்த சீசன்ல இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா கூட வேணாங்க, அங்க இருக்கிற விஷயத்த ஒழுங்கா அப்படியே ரீக்ரியேட் பண்ணுங்கன்ற மாதிரிதான் ஒரு சின்ன கோரிக்கையா நான் வச்சுக்கிறப்பா. நீங்க இந்த பேச்சு படமும் அப்புறம் தலைவண்டி ஆம்பாளையம் சீரிஸும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாட்டா பை.